ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. டாக்டர் ராமநாத அர்ஜுனா தச்சமயம் ஒரு மனவருத்தத்தோட ஒரு லைவ் வந்து போட்டிருந்தார். அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு அங்கால நேற்றைய தினம் எங்களுடைய மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் இனிமேல் டாக்டர் ராமநாத அர்ஜுனா பற்றி எந்த ஒரு காணொலியும் போட மாட்டேன், எனக்கு இனிமேல் வியூவர்ஸே வராட்டியும் பரவாயில்லை, எனக்கு வருமானம் வராட்டியும் பரவாயில்லை, இந்த வீடியோவாக்கள் பார்க்காட்டியும் பரவாயில்லை, நான் இனி இவர் சம்பந்தமான பதிவு போட மாட்டேன் என்றுட்டு ஒரு சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதை தாண்டி இவர் மதுபிளக் மற்றது தம்பி ஐயா அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்கள் டாக்டர் ராமநாத அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார். அப்போ அதற்கு நண்பர் மதுபிளக்கும் அழுது நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று தன்னை மனவேதனையோடு நிரூபித்திருந்தார். இது சம்பந்தமாக எனது கருத்துக்களை தான் பதிவிட போகிறேன். அதுக்கு முன்னம் ஒரு லைவ் போட்டிருக்கிறார். அதாவது ஒரு எக்ஸாம் இருக்கிறார். அதில் இவர் ஃபெயில், அதாவது திட்டமிட்டு அவரை ஃபெயில் ஆக்கி இருக்கிறாங்களேன்னு சொன்னால் எக்ஸாமில் ரிசர்ச்சில் தான் அவரை ஃபெயில் ஆக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதுவும் ஒரு வார்த்தை பிள்ளைன்றதால ஃபெயில் ஆக்கி இருக்கிறாங்க என்று மன வருத்தத்தோடு தெரிவித்திருந்தார். அதாவது சுற்றி எல்லா பக்கமுமே அடி விழுது என்ற மாதிரி மிகவும் வேதனையாக அவர் அந்த பதிவை மேற்கொண்டிருந்தார். அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இதுக்கு அங்கால என் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இதில் மதுபிளக்கோட நான் நெருக்கமான தொடர்பு போயிட்டேன். அதாவது அவரை குறுகிய, அதாவது சிறு வயதிலிருந்தே எனக்கு அவரை தெரியும். மதுபிளக்கை பற்றி எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் பல இருக்கின்றன. அவருக்கு 100% ஒரு ஆதரவாக கதைக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது. ஆனால் மிஸ்டர் லோக்கல் அரவிந்தை பற்றி பெருசாக தெரியாது. இந்த யூடியூப் வீடியோ இந்த மன்ன பிரச்சனையை தான் தெரியும். அப்போ இது சம்பந்தமாக என்னுடைய கருத்து என்னவாக இருக்குது, அதாவது டாக்டர் ராமநாத அர்ஜுனா யூடியூபர் ஆர் மீது குற்றஞ்சாட்டி இருக்கிற முதலாவது குற்றஞ்சாட்டப்பட்ட யூடியூபர் உசாந்தன் அண்ணாவிலிருந்து இன்றைக்கு அரவிந்த் வரைக்கும் என்ன நடந்தது, தம்பி ஐயாவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னம் இந்த காணொலி ஒரு கப்பலையை போவோம். சரியா? Thank you, sir. Thank you so much. I'm so much frustrated because I got 4 points out of 109. I'm trying to see whether they have been an India because you are breaking the week. So don't. So I got 4 points out of 190. And I got a whole it is my business to inquire into that subject, see what has happened. That's why I'm speaking. Not because I had it happened, you can't face it. You have done so many that you became a problem. Yeah. No, this is not to find fault with you. This is to find whether there has been injustice in this whole thing. The chief examiner, Dr. Chandrika Mukherjee, came to the Viva, chief examiner, Dr. Chandrika Mukherjee came to the Viva and said, the results are not released, said to Dr. Bhavini Navaratnam, you are going to get the gold medal. Whereas I asked Madam Mehra, there is the Viva board, Viva, let me just say, before the results were released. Yes. You have any proof of this? Yes, I have no confidence. They come and say, see, I'm sure they like that. I will bring no confidence. So, of course, that is all wrong. You can't give out results without... Yes. But the DGM is totally biased. The DGM is biased against it. Only this person tells this to you. Every student, she said, pass, at this point, I don't have the market here. So, PGM director, he is himself agreeing that patient abandonment is same as how do you call that, patient relinquishment. So for the non-medical administrator is sound same. So updates on that. So how can you fail the exam just because one word is different? You fail me in the exam. So I don't want to come to the medical administration hereafter. You can do it or with all your corrupted people. இதிலே இப்படி இருக்கட்டா. ஸோ நான் வந்து போஸ்ட் ஆகிய போஸ்ட் எல்லா போஸ்ட்டும் ஹாஸ்பிட்டல் டைரக்ட் போஸ்ட் இப்படி கொடுக்குறது, அதோட அப்பாயின்மெண்ட்ஸ் இப்படி கொடுக்குறது. அதாவது இந்த காணொலியிலேருந்து நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், தனிப்பட்ட ரீதியாக 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அது மனித வாழ்க்கை, யாருக்குமே எல்லாரையும் பிரித்து போகாது. பலருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது. அரசியல் என்று வரைக்கும் அது இன்னும்
பிளவுகள் அதிகமாக இருக்கும். அதை தாண்டி ஒருவருடைய கல்விக்கு ரிவெஞ்ச் இருக்கிற மாதிரி ஒரு ஆள் படித்து கஷ்டப்பட்டு வரையக்க ஏதாச்சும் ஒரு பர்சனல் பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் சம்மந்தமான பிரச்சனையோ வச்சுண்டு அதுக்கு ரிவெஞ்ச் இருக்கிறது சரியாக இல்லை. உண்மையாகவே வந்து திட்டமிட்டு, அதாவது அவர்கள் தரப்பில் அர்ஜுனா சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், அவர்கள் தரப்பில் கூறப்பட்ட பிரச்சனை என்னவாக இருக்குன்னு சொன்னால் ஒரு எழுத்தொன்று மாறப்பட்டது. அதாவது அந்த நோயாளிகளை கைவிட்டு விட்டு செல்வார்கள். அதாவது சில வயது போனாக்களை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இல்லாட்டி கேன்சர் பேஷண்ட்டை சேர்த்துட்டு வந்து அவங்க கைவிட்டுட்டு போயிடறாங்க. அதுக்கு பிறகு நடக்கிற வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுற இடம். அதில் ஏதோ ஒரு வார்த்தை பிரச்சனையால் தான் வந்து அதை வந்து அந்த ரிசர்ச்சில் அவரை ஃபெயில் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு அங்கால அந்த எக்ஸாமை கண்டினியூ பண்ணிடலாமல் அது அவருக்கு ஃபெயில் ஆகிட்டு. அப்போ உண்மையாகவே வந்து இது திட்டமிட்டு நடக்கப்பட்ட என்று சொன்னால் உண்மையாகவே இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். உரிய நடவடிக்கையில் இருக்கப்பட வேண்டும். என்றால் தனிப்பட்ட ரீதியாக நடக்கின்ற பிரச்சனைகள் வேறு, ஆனால் வேணுமென்று திட்டமிட்டு ஒருவரை தாக்குவது என்பது வேறு. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பேர்ன்றது வந்து அவருக்கு தெரியும். அந்த மன அழுத்தத்தின் வேதனை தான் அந்த கண்ணீராக வழி வந்திருக்கிறது. அதே மாதிரியே வந்து கல்வி வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நம்பிக்கை. நாங்கள் ஒரு விஷயத்தை நிலநாட்டணும்னா நல்லா பறித்து முன்னுக்கு வரணுமன்ற மாதிரி தான் இதில் இவருக்குரிய அடுத்த கட்ட ஒரு போஸ்டிங்காக இருக்கிற இந்த எக்ஸாமுக்கு இவருக்கு நடக்கப்பட்டது உண்மையாகவே திட்டமிட்டு நடக்கப்பட்டிருந்தால் இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை தாண்டி அடுத்த பிரச்சனைக்கு வரேன். அரவிந்த் குறிப்பிட்டிருந்தார் அந்த வீடியோவில் ஆதாரத்தை நிரூபித்து காட்டுமாறு. அதாவது டாக்டர் கேட்டிருந்தவராம் வந்து 1 மாத குழந்தைக்கு என்னென்ன அக்கௌண்ட் திறக்கலாம். எனக்கும் ஒரு டவுட் இருந்தால் அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வங்கியில் வேலை செய்கிற ஒரு முகாமையால் வந்து வச்சுக்கொள்ளுங்க. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அண்ணா என்ன மாதிரின்னா உண்மையாகவே வந்து 1 மாத குழந்தைக்கு அக்கௌண்ட் திறக்கலாமா இல்லாட்டி அது ஃபேக்கான ஒன்றா? அந்த புக்கெல்லாம் நான் அன்னவராக போட்டிருக்கிறேன். சின்ன எனக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவுத்தன்மைக்காக கேட்குறான்னு குறிப்பிட்டிருந்தேன். அவர் சொன்ன தம்பி திறக்கலாண்டு இல்லை, நான் மக்கள் வங்கியில் ஒர்க் பண்ணுறேன், திறந்து கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் பிள்ளைக்கு உண்மையாகவே பர்த் சர்டிஃபிகேட் வர மட்டும் திறக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. யாரென்றாலும் ஒரு கணக்கை உருவாக்கலாம். மனைத்தரோட கதைச்சி தான் அந்த கணக்கு உருவாக்கப்படலாம். ஆனால் பர்த் சர்டிஃபிகேட் வந்தோன்னா அதுக்கு உங்கள் மெயில் பண்ணுறதோ இல்லாட்டி போஸ்ட்டில் அனுப்புகிற விஷயங்களையோ நீங்கள் சரியாக செய்யணும் என்ற பேரு நிமித்தத்தில் யாரென்றாலும் அந்த அக்கௌண்ட்டை திறக்கலாம்ன்றிருந்தாங்க. அதுக்கு அங்கால கார்டியனுக்கு, அதாவது ஒருவர் கார்டியனாக போட்டிருந்தால் அந்த கார்டியனுக்கு பணம் சம்பந்தமான விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஜாயிண்ட் அக்கௌண்ட்ன்ற மாதிரி இருந்தால் தான் அந்த பணத்துக்கு உரிமை போடுற ஒரு நிலைமை வரலாம்ன்ற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தார். எனக்கு தெரிஞ்சு முதலாவதாக வந்து இந்த விஷயத்தில் 1 மாத குழந்தைக்கு அக்கௌண்ட் திறக்கலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அது குறிப்பாக மக்கள் வங்கியில் திறக்கலாம். அந்த அக்கௌண்ட் வந்து உண்மையானதான், ஃபேக்கான அக்கௌண்ட் இல்லை. இதுக்கு அங்கால வந்து அந்த கார்டியன் அதெல்லாம் அது சம்மந்தமாக வந்து நாம் வந்து நேரில் போனால் தான் அதுகள் கதைக்கலாம். அதால் வந்து மக்கள் வங்கியில் இப்போ நேரடியாக சில அலைபேசிகள் வந்து நம்பி ஒரு ஆள் கதை கேட்க வந்து ரெக்கார்ட் பண்ணலாத அந்த நிமித்தத்தால் நான் ரெக்கார்ட் பண்ணவில்லை. அதுக்கு அங்கால வந்து பேங்குக்குள்ளே போய்க்கே இப்படி ஒரு பிரச்சனை யூடியூப்லேருந்து வரேன்னு சொல்லி வீடியோ இருக்கலாது. அப்போ சில செக்யூரிட்டி சிஸ்டம் காரணமாக அதுவும் வந்து செயல்படுத்தவில்லை. இதுக்கு அங்கால வந்து 1 மாத குழந்தைக்கு அக்கௌண்ட் திறக்கலாம், அது கன்ஃபார்ம் ஆகிட்டு. இதுக்கு அங்கால அரவிந்த் வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு, முடிந்தால் நான் ஃபேக்காக தான் செய்கிறேன், காசு நான் எந்த பேரில் வார மாதிரி சேர்க்கிறேன்னு சொல்லி உறுதிப்படுத்துங்க டாக்டர்ன்ற மாதிரி கேட்டிருக்கிறேன். இதுக்கு அங்கால முதலாவதாக இந்த யூடியூபர் சம்பந்தமான பிரச்சனையில் முதலாவதாக இருந்தது உசாந்தன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதாவது ஒருவர் இன்டர்வியூ எடுத்தவர், அந்த நபரை இன்டர்வியூ எடுத்த ஐபிசி தமிழில் இன்டர்வியூ எடுத்த நபரை வந்து உசாந்தன் என்று நினைத்து கொண்டு ஒரு சில கருத்துக்களை வந்து முன்வைத்தார். அதற்கு பின்பு டாக்டர் ராமநாதன் நான் மாறி உண்ட பேரை நச்சிட்டண்டா என்று சொல்லி அடுத்த ஒரு வாய்ஸ் கிளிப் கொண்டு ஒரு பதிவு கொண்டு போட்டிருந்தேன். இதற்கு அங்கால வந்து கருடா என்ற ஒரு சம்திங் ஒரு திரைப்பட நிறுவனம் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற இவரை ஒரு பார்வையாளராக அழைத்தார்கள். அந்த நிமிடத்தில் தியேட்டரில் வந்து தனக்கு முன் சீட் குறுக்கல என்ற மாதிரி இதை பின்னுக்கு வச்சிருந்தாங்க, ஒரு ஓரமாக இருந்தேன் என்ற மாதிரியும் ஒரு சில கருத்துக்கள் ஒரு சில கருத்துக்களும் குறிப்பிட்டிருந்தேன். அப்போ அது சம்பந்தமான விஷயங்கள் வரைக்க அந்த விடயத்திலும் முசாந்தனின் பெயர் சாட்டப்பட்டது. ஆனால் அதுக்கு முசாந்தனுடைய பதில் என்னவாக இருந்தான்னு சொன்னால், நான் இதில் சம்மந்தப்படையில் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக கேட்டாங்க, அதை நான் அரேஞ்ச் பண்ணி விட்டேன், இதுக்கு அங்கால அவங்களுக்கும் உங்களுக்கு முடிய பிரச்சனைன்ட்டு முடிச்சுட்டேன். இதற்கு பிறகு ஜெஃப்னா ரைத்தோட ஏற்பட்ட பிரச்சனை வந்து அவர் முதலே குறிப்பிட்டிருந்தார் வந்து, அதாவது உங்கள் சம்பந்தமான நெகட்டிவிட்டி, அதாவது தவறான கேள்வியை மட்டும்தான் கேட்க போகிறேன் என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். அதற்கும் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது.
அப்ப இது இருதரப்புல இந்த ரெண்டையும் தவிர்த்து மூன்றாவதாக வந்து தம்பி ஐயா சம்பந்தமான ஒரு பிரச்சனை எழுந்த ரீசன் சொன்னா தம்பி ஐயா சரியோ தவறோ இவருக்காக தான் வந்து ஜெயில் தண்டனைக்கு அதாவது ஜெயிலுக்கு போட்டு வந்தவர். அந்த நேரத்தில் அவருக்காக ஆதரவு அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கு. இல்லாட்டி ஒரு வார்த்தையாலையாச்சும் சொல்லி இருக்கலாம். அந்த நேரத்தில் எனக்கு ஐயாக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் என்ன செஞ்சாலும் நான் பொறுப்பேற்கலாது என்ற மாதிரி சொன்னது மக்களிடையில வந்து ஒரு முரணான ஒரு கருத்துக்களை கொண்டு வந்தது நாங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. என்ன சொன்னால் டாக்டருக்கு ஆதரவாக வைக்க ஒருவேளை எங்களையும் வந்து இப்படி செஞ்சிருவேரோ என்ற மாதிரி ஒரு கருத்து ஒன்று இருந்தது. இதற்காக இறுதியாக மது பிளாக் அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டது. அவரும் இது சம்பந்தமாக இருக்கிறேன்னு சொல்லி என்னை பொறுத்தவரையில் மது பிளாக் குறிப்பாக மது பிளாக் வந்து அந்த பணத்தை வந்து பணம் சேர்ப்பதற்காக மக்களிடமிருந்து அந்த பிள்ளையை கொடுக்குறேன்னு சொல்லி அவரும் ஒரு உள்நோக்கத்தோடு தான் இப்படி செயற்பட்டதுக்காக அந்த வீடியோ போட்டிருப்பார் என்று சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களே காலம் பூராக உங்களுக்கு நான் அடிமையாக இருக்கின்றேன். ஏனென்றால் அவர் சிறு வயதிலிருந்து எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் என்று தெரியும். இன்று வரையும் அவரின் உழைப்பில் ஒரு சிறு பங்கு கூட அடுத்தவருடைய காசு இல்லை, அனைத்துமே வந்து அவருடைய காசு மட்டும்தான். அதனால் மது பிளாக் வந்து இவ்வாறான தகவல்களை செஞ்சிருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லாமல் சொல்கிறேன். அவர் அப்படி செய்திருக்க மாட்டார். அப்படி நிரூபித்தீர்களாக இருந்தார், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி நிரூபித்தால் வந்து காலம்பூராக உங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன். அப்போ ஒரு சில கருத்து வேறுபாடு அதுக்காக டாக்டரை நம்ம சொல்லல. அந்த சில விஷயங்கள் வந்து டப்புன்னு கோவப்படுறது ட்ரிகர் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனையால் வந்து அனைவரையும் எதிர்க்கிறாருன்ற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து கதைக்கு முன்னம் பரிவாக யோசிச்சுட்டு இல்லாட்டி ஒரு கிராலிட்டி இருக்கலாம். ஏன்னா அவர் இருக்கிற ப்ரெஷருக்கு அவருடைய கோபத்தை அந்த தளத்தில் தான் வழிகாட்ட முடியும், அதை ஒத்துக்கொள்கிறேன். அதை தாண்டி ஒரு சில விஷயத்தை யோசிக்கலாம். அரசியல் என்று வரும்போது இன்னும் பல விஷயங்கள் யோசிக்க வேண்டும். அதை தாண்டி ஒரு முக்கியமான பிரச்சனை இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. இந்த யூடியூபர் சம்பந்தமான விஷயங்கள் அது சம்பந்தமான கேள்விகள் கதைக்கும் பொழுது நானும் ஒரு யூடியூபராக இருப்பதால் அது சம்பந்தமாக கதைக்க வேண்டிய ஒரு கட்டாயம். எனக்கு தெரிந்து மது பிளாக்குக்கு நான் முழுக்க ஆதரவு சொல்லுகிறேன். அதுக்கு அங்கால வந்து முடிந்த டாக்டர் சொல்கிற மாதிரி அரவிந்த் சொல்கிற மாதிரி நீங்கள் நிரூபித்து காட்டிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்களா அரவிந்த் இவ்வாறு காசு வச்சிருக்கிறேன் என்று சொல்லி ஆதாரம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அவர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை போட்டிருக்கேன் இல்லாட்டி அவர் யார்ட்டையும் காசு வாங்கி ஏமாற்றிருக்கிறேன்ற மாதிரி ஆதாரத்தை நிரூபித்தால் வந்து நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. இதற்கங்கால வந்து இந்த பிரச்சனை என்ன மாதிரி முடியும்னு தெரியல. இப்போ தற்சமயம் வந்து எக்ஸாமில் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கு. அவரை ஃபெயில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட் மட்டும் போகிறேன்ன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறேன். பல தரப்பட்ட பிரச்சனையை தாண்டி மீண்டும் நான் சொல்கிறேன், ஒரு கல்வியோடு ஒரு சொந்த பிரச்சனையை சேர்க்க இயலாது. ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் தவறு செய்வதற்கு ஒரு பிழை ஒன்று நான் பிழை செய்கிறேன்டா மக்கள் கேள்வி கேட்பாங்க ஒரு பயம் ஒன்று வருவதற்கு முக்கியமான காரணம் யார் என்று சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இருந்த போதிலும் அவர் இருக்கின்ற சில முடிவுகள் அடிக்கடி லைவில் யாரையும் திட்டுறது கொள்வது சில தகவல்களை பகிர்ந்து கொள்வது அதுவிலை கொஞ்சம் நிறுத்தலாம் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதால் தான் வந்து இவருக்குரிய ஆதரவு இந்த தூரம் குறைந்த முழுக்க காரணமே இவரை வைத்து, அதாவது இவர் போடுற லைவ்ல இருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்துத்தான் இவர் கதைச்ச விஷயங்களை வைத்து தான் இவருடைய ஆதரவை குறைப்பதற்கான முயற்சிகள் போனது. அதுக்கேற்ற மாதிரி அவரும் கதைச்சிருக்கிறேன். அப்போ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அதில் கொஞ்சம் சற்று கவனிக்கலாம். பார்க்கும்போது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனான்னு சொல்லி தலையில் தூக்கி வைத்து அனைவரும் முழு மனதாக சப்போர்ட் பண்ண எத்தனையோ பேர் இன்றைக்கு எதிராக மாறி இருக்கிறாங்க என்பதற்கு உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கின்ற ஒரு சில வார்த்தைகளும் காரணமாக இருக்கிறது. அப்போ டாக்டர் அதில் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது சம்பந்தமான மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி பரபரப்பாக போய்கொண்டிருக்கு. டாக்டருக்கு ஏற்பட்ட மன அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கு. அதை தாண்டி டாக்டர் உணர்ச்சி வசப்பட்டு கேட்குற வார்த்தைகளும் வந்து தவறாக மாறிக்கொண்டிருக்குது. இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போது எப்படி முற்றுப்பள்ளி வைக்கப்பட போகின்றன்னு தெரியவில்லை. ஒவ்வொரு யூடியூபரும் சில கருத்து வேறுபாடுகள் வரும்போது தங்கள் மீதியே நிவாரண கொலை டாக்டர் இதை யோசிக்காமல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு சில பிரச்சனைகள் மேற்கொள்றதாக அவர்களும் வந்து கொஞ்சம் லீவ் ஆகி கொண்டு போகிறாங்க. நாங்கள் டாக்டரை பற்றி கைக்கல மாதிரி போய்கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன முடிவு வரப்போன்னு சொல்லி மக்கள்கிட்ட கையெல்லாம் இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இது சம்மந்தமான கருத்துக்களை உங்களை
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரியா?